Hey guys, this is Gautam. நான் வந்து சலூன் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் தென் ட்ரைனிங் இந்த ஃபீல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எலாபரேட்டடான ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலான்னு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். எனக்கு ப்ராப்பராக இந்த ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பில் ட்ரைனிங், ஈவன் ஹேர் ட்ரெஸ்ஸிங், ஃபீமேல் ஹேர் ட்ரெஸ்ஸிங் அண்ட் தென் சலூன் பிஸ்னஸ்ஸு அண்ட் தென் சலூன் ப்ராடக்ட்ஸு அதை பற்றின எலாபரேட்டான வீடியோஸ் பண்ணலாம். சம் நாலேஜ் இந்த ஃபீல்டில் தமிழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான். என்னோட அகாடமி நேம் தி ஜோக்கர், என்னோட சலூன் நேம் தி ஜோக்கர் ஹேர் ட்ரெஸ்ஸிங், அகாடமி நேம் இட்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் என்னோட அகாடமி நேம் தி ஹெட் மாஸ்டர்ஸ் கிராஃப்டிங் ப்ரொஃபஷனல்ஸ். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 பேருக்கு கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் அண்ட் ஓன் சலூன்ஸ் அண்ட் தென் ஓன்னா அவங்க வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்துட்டு நான் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச இந்த 10 பேருக்கு ட்ரெயின் பண்ணதை இன்னும் ஒரு நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும் தமிழில். ஏன்னா ப்ராப்பரான ட்ரைனிங் அகாடமிஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடிய ஆளுங்க இங்கே இருக்காங்க, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்களோட சப்போர்ட் மூலயமா போய் லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தர் காலேஜ் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு ஒரு நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சி ஒருத்தர் உள்ளே வராருன்னா அவருக்கு வந்துட்டு எந்த வேலை எந்த இடத்துல போய் அச்சீவ் பண்ணணும்னு தெரியாது. ஜஸ்ட் பேசிக்காக ஒரு அகாடமி இருக்கும் நம்ம ஏரியாவில், பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டிங் பேரில், ஜஸ்ட் ஹேர் ட்ரெஸ்ஸிங், இன்னொருத்தரோட ஃப்ரான்ச்சைஸ் நேம்னால ஒரு அகாடமி வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க நல்ல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க வந்துட்டு ஒரு ட்ரெயினராக ஆவாங்க. அவங்க நல்லா தான் ட்ரெயின் பண்ணுவாங்க, பட் எதை நோக்கி அவங்கள கைட் பண்ணுறாங்கன்றது அவங்களோட ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவங்கள ஸ்டாஃப் ஆகிறதுக்கான மெயினான ஒரு வழி மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஓனாக அவுட்லெட் வைக்கிறாங்களா, இல்லை ஃபாரின் போகிறாங்களா, இல்லை ப்ரீமியமான ஒரு சலூனில் ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டன்ட் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகுறாங்களா, அதெல்லாம் எது அவங்களுக்கு தேவைன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரைனிங் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஒரு எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி ஒரு கைட்லைன் வச்சு ட்ரைனிங் பண்ணுறதுனால பெரிய ஒரு சேஞ்ச் இந்த ஃபீல்டில் கொண்டு வர முடியாது. இது வந்து என்னோட ட்ரைனிங் அகாடமி பற்றினது. இப்போ வந்துட்டு மித் பஸ்ட்ன்றது எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கலரிங், ஒரு ஷாம்பூ, ஒரு கெரட்டின், சம்திங் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் சலூன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ். மற்ற கண்ட்ரியில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம் வருது. ஸோ மார்க்கெட்டிங் டீம் அவங்களுக்கு இருக்க ப்ரெஷர் டார்கெட்னால நல்ல ப்ராடக்டாக இல்லையான்றது தெரியாமல் கஸ்டமருக்கு புஷ் பண்ணுவாங்க. சரி, சலூனுக்கே புஷ் பண்ணுவாங்க, அதை வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் வர முடிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். ஸோ அதை பற்றின எலாபரேட்டான வீடியோ சாம்பிள் பண்ணலாம். எனக்கு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணால் அதை பற்றின டீட்டெயிலான வீடியோஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் பண்ணலான்னு ஒரு பெரிய பிளான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனிதிங் எதாக இருந்தாலும் கமெண்ட் அண்ட் ஷேர் மெயினாக எனக்கு வேணும். ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இதை இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயிலான வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் நான் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அகாடமிக்கு ஒருத்தர் லேர்ன் பண்ணுறாங்க, ஒரு கிளாஸ் படிக்க போகிறாங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு ஒரு இந்த சலூன் ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாஸஸ் எப்படி ஒரு பேசிக்கான ஒரு எஸ்ஓபி வச்சுருக்கோம், அதை எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு எப்படி பண்ணோன்றதை நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும். ஒரு பெரிய பிராண்டோட தியரியை தான் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அந்த பிராண்ட் நேம் நான் சொல்லலை, பட் ஓனாக ஒரு தியரி க்ரியேட் பண்ணுன்ற ஒரு பிளான் இருக்குது. ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். யூடியூப் வீடியோவும் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக பண்ணலான்னு ஒரு கேமரா முன்னாடி இருக்க ஃபியர்னால பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இப்போ ரேண்டமாக நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படின்னா இந்த தியரி, நான் வேறு ஜோன் போயிட்டேன். எப்படின்னா ஒரு தியரி ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இதுவும் கிராஃப்டிங் தான். ஒரு தியரிட்டிக்கலாக எல்லாமே இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பற்றின ஃபுல் நாலேஜ் க்ரியேட் பண்ணுவோம். பேசிக் டெர்மினாலஜி படிப்போம். ஹேரை பற்றி படிக்கிறது டெர்மினாலஜின்னு சொல்லுவோம். ஹேரை பற்றி கிளியராக என்ன எதுன்னு செக்ஷனு எப்படி பிரிக்கணும், எப்படி எலிவேட் பண்ணணும், ஆங்கிள்ஸு எப்படி கட் பண்ணணுன்ற அந்த பேசிக்கான ஒரு 4 இருக்குது கட்டை பொறுத்த வரைக்கும். அந்த 4 ப்ராப்பராக லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஹேர் கட்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த டம்மி ஹெட்டில் நம்ம வந்துட்டு ட்ரெயின் ஆகும். டம்மி ஹெட் ஒன் செட் டம்மிஸ் இருக்கும். இந்த ஹேர் வந்து சிந்தட்டிக் ஹேரு. இந்த ஹேரில் வந்துட்டு ப்ராக்டிஸ் எப்படி ப்ராப்பராக இருக்கணும், எப்படி லிஃப்ட் பண்ணுறோம், எப்படி ஆங்கிள் பண்ணுறோம், இந்த பொசிஷனிங் எல்லாம் வச்சு
இதில் ஃபர்ஸ்ட் ஒரு கட்டை நம்ம நல்ல டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்க ஒருத்தரோட கைட்லைனில் அவங்க முன்னாடி இந்த ப்ராக்டிஸை அவங்க பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ் இதுலேயே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். பாய்ஸ்க்கும் இதே தான், இதுலேயே ஷார்ட் ஹேர் இருக்கும். இதில் ப்ராப்பராக ரெடி ஆகி 1 or 2 times இதில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேர் கட்டுன்னு ஒரு செக்ஷன் பார்ட் 2 வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தியரி, செகண்ட் வந்து டம்மி ப்ராக்டிஸ், தேர்ட் வந்துட்டு லைவ் மாடல்னு சொல்லுவோம். ஃப்ரீ ஹேர் கட்டுன்னு சொல்லி ரோட்டில் போயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொன்னால் வருவாங்க நிறைய பேர். அவங்கள கூட்டிகிட்டு வந்து இதே கட்டை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போது 3 ஸ்டெப் தாண்டி அதை கட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடும். மெயினாக இந்த மாடல் அந்த கிளைண்ட்டாகவே அவங்க அட்டன் பண்ண தொடங்கிடுவாங்க. ட்ரைனிங்லேயே கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ண தொடங்கிடுவாங்க. இது வந்து 3 parts. இதில் எக்ஸ்ட்ரா என்னன்னா இன்சலூனில் லுக் அண்ட் லேர்ன் மேக்ஸிமம் நடக்கும். பார்த்துட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுறத பார்த்து அந்த கம்யூனிகேஷன்லேருந்து பாடி லாங்குவேஜ், ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கைக்கு வந்துடும், அவங்களுக்கு மைண்டில் இருக்கும். அது போக டைரெக்டாக மாடல்ஸ் அட்டன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களோட அப்சர்விங் ஸ்கில்லை பொறுத்து அவங்க குயிக்காக லேர்ன் பண்ணுறதும் லேட் பண்ணுறதும் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குது. இதுதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன். எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இதுக்கு மேலே இன்னும் நிறைய டீட்டெயிலாக பண்ணணும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும், வாட் எவர் நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. தமிழில் ப்ராப்பரான வீடியோஸ் இனி வரும். தேங்க்யூ, பாய்.